கட உபநிஷதம் பகுதி 4. இந்த உபநிஷதத்தை நமக்கு அருளிய நம் முன்னோர்களான முனிவர்கள் ரிஷிகளுக்கும் அதை நமக்கு புரியும்படி சொன்ன சுவாமி ஆசுதோசானந்தா அவர்களுக்கும் நன்றி. ஸ்லோகம் 7. நசிகேதன் வந்து 3 நாட்கள் காத்திருந்ததை யமதர்மனுக்கு மந்திரிகள் இவ்வாறு கூறினார்கள். தூயவன் ஒருவன் விருந்தினனாக வரும்போது நெருப்பு போல நுழைகிறான். நல்லவர்கள் அவனுக்கு தண்ணீர் முதலியவற்றை கொடுத்து உபசரித்து அவனை அமைதிப்படுத்துகின்றனர். யமதர்மனே, நீயும் அந்த சிறுவனுக்கு தண்ணீர் முதலியவற்றை கொடு என்று மந்திரிகள் யமதர்மனிடம் கூறினார். விளக்கம்: விருந்தினர் என்பவர் வழிபாட்டுக்கு உரியவர். அந்த வேளைக்கு அவர் தெய்வமே. அந்த நிலையில் அவர் போற்றப்பட வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அவர் கூறுவது போல், விருந்தினரை உபசரித்தல் என்பது இந்தியாவில் ஒரு காலத்தில் வழிபாடாகவே செய்யப்பட்டு வந்தது. அதன் முக்கியத்துவத்தை இங்கே மந்திரிகள் யமதர்மனிடம் தெரிவிக்கின்றனர். ஸ்லோகம் 8. யாருடைய வீட்டில் தூயவன் ஒருவன் உணவின்றி இருக்க நேருகிறதோ, அற்ப புத்தி உடையவனான அவனது நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அழிகின்றன. தான் செய்த புண்ணியங்களின் பலன், இனிய பேச்சின் பலன், யாகங்கள் வழிபாடு போன்றவற்றின் பலன், நற்பணிகளின் பலன் அனைத்தையும் அவன் இழக்கிறான். அவனது பிள்ளை செல்வம், கால்நடை செல்வம் அனைத்தும் அழிகின்றன. ஸ்லோகத்தை பார்த்தா என்னடா இது சாபம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி இல்லை. பசி என்கிற ஒரு நோய் வந்துவிட்டால் 10 விதமான குணங்களும் பறந்து போகும் என்பார்கள். அதனால் தீய செயல்கள் பெருகும், பாவம் பெருகும் என்பதால் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். விளக்கம்: தூயவன் ஒருவன் வீட்டிற்கு வந்தால் அவனை உபசரிக்க வேண்டியது கடமை என்பதை இந்த ஸ்லோகம் உணர்த்துகிறது. உபசரிக்காவிட்டால் எல்லா செல்வமும் அழியும். அதே வேளையில் உபசரித்து அவர்களின் மனம் கனிந்த ஆசிகளை பெற்றால் செல்வம் அனைத்தும் சேரும் என்பது உணர்த்தப்படுகிறது. ஸ்லோகம் 9. தலைப்பு: யமதர்மனின் உபசாரம். மந்திரிகள் கூறியதை கேட்ட யமதர்மன் நேராக நசிகேதனிடம் சென்று அவனை உபசரித்தான். ஸ்லோகம் 9. வழிபாட்டிற்கு உரியவனே, விருந்தாளியும் வணங்கத்தக்கவனுமான நீ, உணவின்றி என் வீட்டில் 3 இரவுகள் தங்க நேர்ந்தது. தூய பாலனே, அந்த குற்றம் என்னை பாதிக்காமல் எனக்கு நன்மை உண்டாகட்டும். உனக்கு வணக்கம். நீ 3 இரவுகள் தங்க நேர்ந்ததற்காக என்னிடமிருந்து 3 வரங்களை பெற்றுக்கொள் என்று யமதர்மன் நசிகேதனிடம் கூறினார். ஸ்லோகம் 10, 11. முதல் வரமாக நசிகேதன் தந்தையின் நலனை கேட்டார். யமதர்மனே, உன்னிடம் இருந்து திரும்பிச் செல்கின்ற என்னை எனது தந்தையாகிய கௌதமர் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை ஏற்றுக்கொண்டு மனக்கவலை அற்றவராக, தெளிந்த மனத்தினராக, கோபமற்றவராக என்னுடன் பேச வேண்டும். 3 வரங்களுள் இதையே முதல் வரமாக கேட்கிறேன் என்று நசிகேதன் யமதர்மனிடம் கூறினார். விளக்கம்: யமனை சந்தித்து வருகின்ற இவன் ஆவி அல்ல, என் மகன்தான் என்று வாஜசிரவஸ் புரிந்து கொள்ள வேண்டும். தான் ஒரு தவறு செய்ததாக கோபம் கொண்ட அவர் இப்போது அந்த கோபத்தை விட்டிருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், தந்தை தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நசிகேதன் முதல் வரமாக கேட்டான். ஸ்லோகம் 11. அருணனின் மகனும் உனது தந்தையுமாகிய உத்தாலகர் உன்னை காணும்போது முன்பு போலவே உன்னை புரிந்து கொள்வார். என் அருளால் இரவுகளில் கவலையற்று தூங்குவார். என்னிடமிருந்து திரும்பிச் செல்கின்ற உன்னை கண்டு கோபம் கொள்ள மாட்டார் என்று கூறி முதல் வரத்தை
நசிகேதனுக்கு அளித்தார் யமதர்மன். இரண்டாவது வரம் சொர்க்கலோகம் பற்றியது. 13வது ஸ்லோகம். 12வது ஸ்லோகம். சொர்க்கத்தில் சிறிதும் பயம் கிடையாது. மரணதேவனாகிய நீயும் அங்கில்லை. அங்கே யாரும் மூப்பினால் பயப்படுவதில்லை. அவர்களுக்கு பசி தாகம் இரண்டும் கிடையாது. அவர்கள் கவலையற்றவர்களாக மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார்கள். 13வது ஸ்லோகம். யமதர்மனே, சொர்க்கத்தில் வாழ்பவர்கள் தேவத்தன்மையை பெறுகின்றனர். அங்கே அழைத்து செல்லக்கூடிய யாகத்தை பற்றி உமக்கு தெரியும். சிரத்தை மிக்கவனான எனக்கு அதை பற்றி சொல். இதனை 2வது வரமாக கேட்கிறேன் என்று நசிகேதன் யமதர்மனிடம் கூறினார். இந்த பதிவின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காண்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.